ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க ரசமலாய் கேக் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு 1.5 kg கேக். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ரசமலாய் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து ரசமலாய் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1/2 லிட்டர் பாலில் 1/2 எலுமிச்சம்பழத்தை 1/2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, பால் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நம்ம வந்து பாலை திரிய விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இருக்கிற கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து அது மேலே வெயிட் வச்சிடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1/2 கப் சர்க்கரையில் 2 கப் தண்ணி சேர்த்து சுகர் சிரப் வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த பன்னீர் எடுத்து இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கூட நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரசகுல்லா வந்து நம்மளுக்கு வந்து வீரல் விடாமல் கிடைக்கும். இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசகுல்லா செய்யும்போது எப்போவுமே. இப்போது இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ பிசைகிறோமோ அதே மாதிரி அந்த ரசகுல்லா வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும், ரொம்ப ஹார்டாக இல்லாமல். இந்த மாதிரி ரசகுல்லாவை லைட்டாக மைதா மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதை பாலாக இல்லைனா இந்த மாதிரி தட்டையாக உருட்டி எடுத்து நம்ம சுகர் சிரப் கொதிக்கும் போது அதில் இந்த ரசகுல்லாவை போட்டு முன்னையும் பின்னையும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு ரசகுல்லாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரசகுல்லாவில் வந்து தேவையான ஸ்வீட்னஸ் வந்து இறங்கிடும். இதுக்கு மலாய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மலாய்க்கு 1/2 லிட்டர் பாலில் 1/2 கப் இல்லை அதுக்கும் கம்மியாகவே சர்க்கரை சேர்த்து, பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து, கூடவே குங்குமப்பூவும் இருந்தால் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசகுல்லாவை இதில் போட்டுட்டு ஒரு 3 to 4 hours நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரசமலாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஃப்ரீஜரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து இதை வந்து சாப்பிடலாம். இப்போது ரசமலாய் ரெடி பண்ணி வச்சு கேக் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 kg கேக் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு 1/2 kg ஒரு கேக்கும் 1 kg ஒரு கேக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது 1 கப் க்ரீம் முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேக் எவ்வளோ பீட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து உருகிடும். ஸோ கொஞ்சமாக பேட்ச் வைஸ் நான் வந்து கேக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 1/2 kgயும் நெக்ஸ்ட் வந்து 1 kgயும் நான் வந்து கேக்கை வந்து க்ரம் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் நான் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது க்ரம் கோட்டிங் கொடுக்கும் போதே செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ரசமலாயை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அதில் தூவி விட்டுக்கிட்டேன். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான், என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம இதில். கூடவே வந்து நான் பாதாம் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கலரும் வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கில் இந்த மாதிரி நான் வந்து ரசமலாய் சேர்த்த பிறகு டாப் லேயரும் வச்சுட்டு நான் வந்து விப்பிங் க்ரீமில் ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் 1 kg கேக்லேயும் இதே மாதிரி க்ரம் கோட் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நம்ம வந்து ரசகுல்லாவை வந்து வேக வச்ச தண்ணி வந்து சுகர் சிரப் தான். ஸோ அந்த தண்ணியை வந்து நான் வந்து கொஞ்சமாக ரசமலாய் சேர்த்துட்டு அந்த மலாயை மட்டும் சேர்த்து அதில் வந்து சுகர் சிரப் வந்து கேக்கில் வந்து ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு விப்பிங் க்ரீம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நான் வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்து நான் வந்து 1/2 kg கேக்கில் இந்த மாதிரி மேலே ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சைட்லேயும் இந்த மாதிரி நான் வந்து எல்லோ கலர் விப்பிங் க்ரீம் வச்சு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசகுல்லாவை மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நட்ஸை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ட்ரைடு பன்னீர் ரோஸஸை நான் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் பன்னீர் ரோஸ் வாங்கி நம்ம அது ரூம்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, பன்னீர் ரோஸ் இது எல்லாத்தையும் நல்லா மேலே வந்து டெக்கரேட் பண்ணி கேக்கில் ஃபினிஷிங் நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட் டயர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த 1/2 kg கேக்கை 1 kg கேக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 டயர் கேக்கை நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் அதோட ஃபினிஷிங் அவுட்புட்டாக இருந்தது. இதுக்கு மேலே நானே செஞ்சுருந்த பட்டர்ஃப்ளைஸை இந்த மாதிரி மேலே வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த பட்டர்ஃப்ளை எப்படி செஞ்சேன்றதை நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கேக் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.